இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்ளுகிறோம். தேவ வசனத்திற்காக நன்றி சொல்லுகிற இயேசுவினுடைய அன்பை நாம் முழுமையாய் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தில் நாம் சில பகுதிகளில் நாம் படிக்கிறோம். இயேசுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்றால் நாம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் நாம் தூர போகிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் அன்பு நமக்குள்ளே வெளிப்படுகிறதுனா சகோதர சிநேகத்தோடு கூட நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். சகோதரனை நேசிக்காதவர்கள், பகைக்கிறவர்கள் இயேசுவின் அன்பில் இல்லை, அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு நன்மை செய்கிறவர்களை மாத்திரம் நாம் நேசிக்கிறவர்களாயிராதபடி நமக்கு தீமை செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்றால் நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிதா நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்வோம் என்றால் நம்மளிடத்திலிருந்து இயேசுவின் அன்பு வெளிப்படும். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவின் படி நாங்கள் நடக்கிறோம் என்றால் நம்மளிடத்திலிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும் என்று இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, பிதா இயேசுவை நேசித்தது போல, இயேசு பிதாவை நேசித்தது போல, இயேசு நம்மை நேசித்தது போல நாம் இயேசுவின் அன்பை எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் இன்றைய நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.